வீட்டுக்கு ஒரு தேங்காயும் சால்வையும் வாங்கி கொடுத்து வேட்பாளரிடம் கொடுக்க சொல்லி வாக்கு சேகரித்தால் நேரம் வீணாகும் என்றும் 1/2 மணி நேரம் வெடிக்கும் பட்டாசை வைத்து வரவேற்பு அளித்தார் கட்சியை விட்டே நீக்கி விடுவேன் என்றும் எச்சரித்தார் அமைச்சர் தாமு அன்பரசன். நம்ம வேட்பாளர் வர்றாரு, மாவட்ட செயலர் வர்றாரு, எம்எல்ஏ வர்றாருன்னு வீட்டுக்கு தேங்காய் வாங்கி கொடுத்துருவான். வீட்டுக்கு ஒரு சால் வாங்கி கொடுத்துருவாங்க. நீ தெருவா போடுங்க, நான் வர கூட்டின்னு வரேன்ட்டு. அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட்டு, மற்ற ஊருக்குலாம் போறதுலாம் கெட்டு போயிடும். அதே மாதிரி ஜீப் வருதுன்னு வச்சுங்க, இப்போ வச்சா பாருங்க பட்டாசு அதை எடுத்து வந்து வச்சிருவான். அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வரைக்கும் இப்போ வச்ச மாதிரி. அதோட 2 ஊர் வார்டு காலி ஆகிடும். தயவு செய்து சொல்றேன், இந்த பட்டாசு யாருன்னா வச்சாங்கன்னா நிச்சயமா கட்சியிலேருந்து எடுத்துருவாங்க. ஜாகிரதையா இருந்துங்க, கண்டிப்பா சொல்றேன். நான் வீக்காக உள்ள பகுதியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சொன்னதற்கு அப்படியெல்லாம் செய்யாத என்று தனது தேர்தல் ராஜதந்திரத்தை விவரித்தார் தாமு அன்பரசன். இங்க நம்ம காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பேசுகிற சொன்னார், எங்க வீக்கா இருக்குதோ அங்கதான் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்த தேவையில்லை, எங்க நல்லா இருக்குதோ அங்கதான் கவனம் செலுத்தணும். அதனால போச்சு. நீ போய் அங்க போய் எடுத்துக்கின்னு அவன்கிட்ட போய் சுத்திக்கின்னு அவன் தான் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல நீ எத்தனை வாட்டி போய் கேட்டாலும் நம்ம ஓட்டு போட மாட்டான். நம்மால் எங்க நல்லா இருக்கிறானோ அவன் காலில் போய் 2 வாட்டி விழு, அவன் ஓட்டு போடுவான். அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. இது நம்ம தந்திரம். இது கத்துக்கோ, கத்துக்கிறேன் தலைவரே. எங்க வேலை இது. ஓட்டு போடாதவங்கிட்ட நீ போய் தொங்கின்னு இருக்க வேண்டிய வேலை இல்லை. அவன் ஓட்டு போட மாட்டான், நீ தான் காலில் வந்தவிட. நம்மால் ஓட்டு போடுறவங்கிறான் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவான். அவங்க கிட்டலாம் போங்க, அவங்க காலில் போய் விழுங்க, அவங்க கிட்ட ஓட்டு வாங்க. அவங்க நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க.